அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இஸ்னத அர்ஸிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இஸ்னத அர்ஸிஹி வ மிதாத கலிமாத்தி. ரலீனா பில்லாஹி ரப்ப வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. அம்மா பஅத். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இன் குன்தும் ஃபீ ரைபின் மினல் பஅத் ஃபஇன்னா ஹலக்னாக்கும் மின் துராபின் தும்ம மின் நுத்ஃபத்தின் தும்ம மின் அலகத்தின் தும்ம மின் முதுகத்தின் முஹல்லகத்தின் வ கைர முஹல்லகத்தின் லைஸ லக்கும் வ நுகிர்ரு ஃபில் அர்ஹாம் மா நஷா இலா அஜலின் முஸம்மா தும்ம நுஹ்ரிஜுக்கும் திஃப்லா தும்ம லிதப்லகு அஷத்தக்கும் வ மின்கும் மன் யுமினு வ மின்கும் மன் யுரத்து இலா அர்தலில் உமுர் லிகைலா யஅலமு மின் பஅதி இல்மின் ஷைஆ வ தரல் அர்ல ஹாமிதத்தன் ஃபிதா அன்ஸல்னா அலைஹல் மாஅ இஹ்தஸத் வ ரபத் வ அன்பதத் மின் குல்லி ஸவ்ஜின் பஹீஜ். وعن ابن مسعود رضي الله عنه قال حدثنا رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم وهو الصادق المصدوق إن خلقكم خلق أحدكم يجمع في بطن أمه 40 ليلة ثم يكون علقة مثل ذلك ثم يكون مضغة مثل ذلك ثم بعث الله إليه الملك فيؤمر بأربع كلمات يكتب عمله وآجاله ورزقه وشقي أو سعيد ثم ينفخ فيه الروح. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழர்களே, அஜாயிபில் மஹ்லூகாத், மனிதனுடைய படைப்பு. அல்லாஹ் மனிதனை படைத்தது மிகப்பெரிய ஆச்சரியத்திலும் அருள் கொடைகளிலும் ரஹ்மத்து நிஅமத்துகளிலும் மகா பெரும் மகோன்னதமான ஒரு படைப்பாக இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா படைத்ததுடன் ஏனைய பொருள்களையும் அவ்வாறே ஒரு அஜாயிப் ஆச்சரியமாகத்தான் அல்லாஹுடைய படைப்பினங்களில் படைத்திருக்கின்றான். அல்லாஹு மனிதனை படைத்ததில் மிகப்பெரிய அறிவார்ந்த விஷயங்கள் உள்ளடங்கியிருக்கின்றது. மனிதனை இந்த உலகத்தில் படைப்பதற்கு முன்னால் அரிசு குருசு சுவர்க்கம் நரகம் லவ்ஹு கலமு பிறகு வேதங்கள் இவைகளெல்லாம் தனதாக்கி வைத்திருந்து அரிசுல்லாவிற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் மிக பிரமாண்டமான ஒரு மலக்குகளுடைய தன் ஆதிக்கத்தில் உண்டான அதிபதியின் ஆட்சியை
படைத்து வைத்திருந்தான். அவைகளுக்குத்தான் அஜாசீல், அபுல் ஹிக்கம் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு ஷைத்தானாகிய அவனை மிக பெரும் சீர்திருத்தவாதியாக கல்வி ஞானங்களை மலக்குகளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஆசானாக அல்லாஹ் படைத்தான். இது ஆச்சரியத்திலும் நுண்ணுயிரிலும் மிக பிரமாண்டமான மனிதனுடைய கற்பனைக்கும் சிந்தனைக்கும் மனிதனுடைய அந்த நிலைக்கும் எட்டாத ஒரு படைப்பாக அல்லாஹ் அந்த படைப்புகளை ஆக்கி வைத்திருந்தான். அல்லாஹ் எல்லாத்தையும் அவனது பேரொருளிலே படைத்தான். மலக்குகளை மிக பிரமாண்டமான பேரொளியிலே அல்லாஹ் படைத்தான். ஷைத்தானை நெருப்பின் ஜுவாலை, அதன் புகை கலக்கப்பட்ட நிலையிலே நெருப்பால் அல்லாஹ் அவர்களை படைத்தான். மனிதர்களை அல்லாஹ் மண்ணால் படைத்தான். ஹலக்து பியதைய, அல்லாஹ் ஹதீஸ் குதிசிலே கூறுகின்ற பொழுது 3 பெரும் மலக்குகள் இந்த பூமியிலே மண்ணெடுத்து வர பூமி மறுத்தது, அவர்கள் சென்று விட்டார்கள். இறுதியாக ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூலோகத்திற்கு அனுப்பி அவர்கள் இந்த பூமியிலே மண் எடுக்க அனுமதி கேட்கின்றார்கள். அந்த பூமி மறுக்கவே வலியுறுத்தி அதிலிருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து கொண்டு சென்றார்கள். அதிலே தான் ஹலக்து பியதைய, அல்லாஹ்வின் கருணையை கொண்டு குன் ஃபயக்கூன் என்று சொல்லக்கூடிய அவனுடைய அருளை கொண்டு அல் ஆதமு மா பைனல் மாஇ வத்தீன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணிற்கும் நீருக்கும் இடையில் இருந்தார்கள். அதிலே நீர் ஊற்றி குலைந்து பிசைந்து ஒரு உருவம் பொம்மை போன்று செய்து வைத்திருந்தான். அதிலே குன் ஃபயக்கூன் ஃபனஃபக ஃபீஹி ஃபிர் ரூஹ், தன்னுடைய ரூஹை, தன்னுடைய ஆதிக்கத்தை அவர்களுடைய உடம்பிலே செலுத்துகின்ற பொழுது அது அந்த மூக்கின் துவாரத்தின் அந்த முகனையில் வருகின்ற பொழுது அவர்களை அறியாமலே ஹச் என்று தும்பினார்கள். ஹச் என்று தும்பிய உடனே அவர்களை அறியாமலே அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னார்கள். இந்த ஹச் என்பது ஹச்சாக வந்ததா, ஆகு என்பதாக வந்ததா? ஆகுதான், அது தும்பக்கூடிய தொனியில் ஹச் என்று வந்தது. ஆகு என்று சொன்னால் அலிஃபு ஹே, குண்டு ஹே, அல்லாஹ் என்று அர்த்தம். என்னை படைத்தவன் அல்லாஹ், அவனுக்கு நான் ஹம்தன் கதீரா, என்னுடைய உணர்வில் நிறைந்த நன்றியை செலுத்துகின்றேன் என்று ஹச் என்று தும்பிய உடனே அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னார்கள். இவர்களை படைத்தது ஷைத்தானுக்கு மிக பெரும் கோர எண்ணத்தை, துரதிஷ்டத்தை, கோபத்தை ஏற்படுத்தியது. மலக்குகளை விட்டு தடுத்தான். மானிடனை மண்ணால் படைக்க வேண்டாம் என்று வாயால் உரைத்தான். அதற்கு அல்லாஹ்வினிடத்தில் போராடினான். எதுவுமே பலிக்கலை ஷைத்தானுடைய சொல். அல்லாஹ் படைத்தான். படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட சம்பவம், ரூஹை கொடுத்தான். அதன் பின் அவர்களை அல்லம ஆதமல் அஸ்மா, ஷைத்தானில் கற்றுக் கொடுத்தான். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மறை நுண்ணுயிர்களை எல்லாம், நுண் பொருள்களை எல்லாம், மென்மைகளை எல்லாம் மலக்குகளுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். சும்மா அறல கற்றுக் கொடுத்துட்டு அவங்கள கொண்டு சொர்க்கத்தில் அல்லாஹ் வச்சான். ஒரு உத்தரவு மட்டும் போட்டான், சொர்க்கத்தில் உல்லாசமாக நீங்கள் ஒய்யாரமாக இருங்க, நேமத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருங்கன்னு உத்தரவு போட்டான். ஒரு நாள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனவேதனையோடு, கவலையோடு, व्यसनத்தோடு இணை புரியாத ஒரு கவலையில் இருந்தாங்க. அப்போ அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டான்,
व्यसனத்தோடு இருக்கக்கூடிய காரணம் என்ன? ரப்பே, எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு ஒரு व्यसனம் மாதிரி இருக்குது என்று சொன்ன உடனே அவருடைய வலது புற கடைசி எலும்பை உருகி குன் என்ற சொல்லால் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அழகான ஒரு பெண் மங்கையை படைத்தார், நம்முடைய தாய். அப்போது மண்ணுக்கும் நீருக்கும் மத்தியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கும்போதே அல்லாஹ் ஜல்ல தஆலா குலைத்து அவர்களை பொம்மை வடிவத்தில் வைத்து இன்றைக்கு நாம் இருக்கும் உருவத்திலே அவர்களை அல்லாஹ் படைத்தான், சுவனத்திலே வைத்தான். व्यसन கவலையினால் அவர்களுக்கு ஒரு துணிவையும் கொடுத்தான். கொடுத்துவிட்டு சொன்னான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் ஸாலிமீன். நீங்கள் இருவரும் இந்த சோனபதியில் இருக்கின்ற உள்ளே இருக்கின்ற ஓரமாக இருக்கின்ற அந்த மரம் அதன் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டாம். ஃபதகூனா மினல் ஸாலிமீன். அப்படி நெருங்கி அதை ஏதாவது புசிக்க முயற்சித்தால் எனக்கு நீங்கள் அநியாயம் செய்தவர்களாக ஆகிவிடுவீர்கள், அநியாயத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டாம், துணை போக வேண்டாம் என்று மறைமுகமாக ஷைத்தான் வழிகெடுத்து விடுவான் என்பதற்கு ஒரு உபதேசித்து அல்லாஹ் அவர்களுக்கு அனுப்பினான். அதனால தான் என்னுயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும்போது அத்தீனு நஸீஹா, மார்க்கம் என்றால் உபதேசம்தான். இந்த உபதேசத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகின்ற சொல்லை கேட்டு சிரமேற்கொண்டு அனுமதியை எடுத்து அனுமதிக்காததை விட்டுவிடுவதுதான் மார்க்கம். அது அல்லாஹ் உபதேசம் பண்ணான். அதை ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையிலே அத்தீனு நசீஹத்துன் என்று சொன்னார்கள். இன்றைக்கும் நமக்கு நசீஹத் இல்லையானால் நாம் வழி தவறி வழி கெட்டவர்களாக ஆகிவிடுவோம். எனவேதான் அன்றாடம் நமக்கு மார்க்க உபன்யாசங்களில் மார்க்க சீர்திருத்தங்களை வல்லுநர்கள், முஃபஸ்ஸிர்கள், முஹத்திஸ்கள், இமாம்கள், பிறகு இன்றைக்கு நமக்கு இமாம்கள் அதை தெளிவாக மார்க்கத்தின் நசீகத்தாக எடுத்து சொல்கிறாங்க. ஒரு 100 பேர் தொழக்கூடிய பள்ளியில் இடத்தில் நசீகத் என்று சொன்னாலே 30% மக்கள் கூட உட்கார மாட்டுறாங்க. அது ஜும்மாவாக இருந்தாலும் சரி, அல்லது தராவீஹுடைய நேரமாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு உலமா பெருமக்கள் பயான் செய்வதாக வந்தாலும் சரி, அந்த நசீகத்தை கேட்பது 1/3 ஒரு பகுதி கூட இல்லை. இதைத்தான் அன்றைக்கு ஷைத்தான் செஞ்சான். லஉகுவியன்னகும் அஜ்மஈன், எல்லாத்தையும் நான் வழி எடுக்காமல் விட மாட்டேன்டான் அல்லாஹ். அப்போ அல்லாஹ் சொன்ன சொல் இல்லா இபாதக்கல் முஹ்லசீன், தூய்மை அடியார்களை உன்னால் வழி எடுக்க முடியாது, முஹ்லிசுகள் அவர்கள் தான்லாம். அப்போ அந்த முஹ்லிசுகள் இஹ்லாஸ் உடையவர்கள் தான் 1/3 ஒரு பகுதி எந்த உபதேசத்தையும் காதால் கேட்பார்கள். அதிலும் கூட ஒரு பகுதியினர் பேநசீபாக இருந்தால் நடக்கின்ற உபதேசத்தை பூர்த்தியாகி கேட்காமல் இடையிலே சென்று விடுவார்கள். இவர்கள் நினைப்பது இந்த உலகமும் வியாபாரமும் பொருளும் அந்த பொருளின் லாபமும் மனைவியும் சிற்றின்பங்களும் தான் நமக்கு உயர்ந்தது உகந்தது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன், அல்லாஹ் நாடி இவன் போகம் கொள்ளும் போது இவனை மரணிக்க செய்யுங்கள் என்று சொன்னால், உண்ணும் போது மரணிக்க செய்யுங்கள் என்று சொன்னால், பணங்களை எண்ணும் போது மரணிக்க செய்யுங்கள் என்று சொன்னால், காரின் டோரை திறந்து ஒரு கால் உள்ளும் வெளியிலும் இருக்கும்போது இவனை மரணிக்க செய்யுங்கள் என்று மலக்கல் மௌத்திலே உத்தரவிட்டால் ஒரு நொடி கூட இதா ஜா அஜலுன் கரீப் வஅஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன் நடைபெறாது. அப்படியே அவனுடைய ரூஹு எந்த நிலையில் அல்லாஹ் வாங்க சொன்னானோ அதே நிலையில் அப்படி வாங்கிவிடும். அதனால தான் இந்த உலகத்தை பொறுத்தவரை அதிகமான பணக்காரர்களின் நிலை, இந்த உலகத்தை பொறுத்தவரை அதிகமாக பணக்காரர்களின் நிலை இறுதியிலே ஒன்று உடம்புக்கு முடியாமல், அல்லது உடம்பில் டேமேஜ் ஏற்பட்டு, அல்லது பெரும் வியாதியால், அல்லது அவர்கள் வைத்திருக்கின்ற பணத்தை ஆஸ்பத்திரியிலே கட்டி அநேகமான பணங்களை வீணடித்து கடைசியிலே சொல்வார்கள், என் தந்தைக்கு 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கிட்ட நான் செலவு பண்ணிட்டேன், என் தந்தையை, என் தாயை, என் மனைவியை காப்பாற்ற முடியலேன்னு சொல்லுவாங்க.
இது இன்றைக்கு அன்றாட உலகத்தில் நடைபெறக்கூடிய ஒன்று. இரண்டாவது, உலகத்தின் மூல மந்திரம் ஆஸ்பத்திரி. இதில் யார் செல்வார்கள்? இஸ்லாத்திலே 3 தரமிக்கவர்கள் செல்வார்கள். ஒன்று, அல்லாஹ் ரசூலை அஞ்சாமல் உலகத்தின் பணத்திற்காக அஞ்சி அதை சேமித்து தனக்கு வேண்டிய எல்லா வகையான வசதிகளையும் ஏற்படுத்தி இஸ்லாத்தையோ இஸ்லாத்தின் வாழும் முஸ்லிம்களையோ கல்வி ஞானங்கள் வளர்ச்சியோ மார்க்கத்தையோ அவர்கள் கவனிக்க மாட்டார்கள். இவருடைய பொருள்கள் சூறையாற்றப்பட்டுவிடும். ஒன்று நெருப்பு, அல்லது நஷ்டம், அல்லது ஆஸ்பத்திரி, அல்லது பிள்ளைகளுடைய அடவாடித்தனமான ரெவுடிசன் நிலை. இதில் தான் அந்த வசதியுடைய பொருள்கள் பூரா வீணாகி போயிடும். இரண்டாவது தரமாக அல்லாஹுவை ரசூலை முழுக்க வழிபடாமல் அஞ்சாமல் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ், சட்ட ஷரியத்தின் அந்த மார்க்க அனுகூலங்களை கடைபிடிக்காமல் தன்னுடைய வாழ்வை உலகத்தில் யஹூதி நசராணிகளை போன்று வசதியை ஆக்கி அவர்களுக்கு ஒப்பாக இந்த உலகத்திலே வாழ ஆரம்பித்து விடுவார்கள். மூன்றாவதாக, அவர்களுக்குரிய பொருளை சரியாக கணக்கிட்டு ஜகாத்தோ சதகாவோ தர்மமோ ஹஜ்ஜோ செய்ய மறுப்பார்கள். இவர்கள் அல்லாஹுவை நிந்தித்து ரசூலை வெறுத்து உலகத்திற்காக இஸ்லாம் என்ற போர்வையில் பசு புலித்தோல் போத்தியதை போன்று வாழக்கூடியவர்கள். என்னுடைய பொருளாதாரங்கள் எல்லாம் கடைசி காலத்தில் சிதை உருவதை, கவர்மெண்ட்டால் பிடுங்கப்படுவதை பார்க்குறோம். இப்போது பணம் செல்லாது என்று பிறகு ஒரு ரைடு விட்டான், ஐடின்னு. அவனும் திருட்டு பயலுக தான், இவனும் திருட்டு பயலுக தான். அப்போ விட்ட போது 500 கோடி, 1000 கோடி, 2000 கோடி முஸ்லிம்களிடத்திலும் பிடிக்கப்பட்டது. ஒரு முஸ்லிம் அதுக்கு தனக்கு செலவுக்கு போக அந்த 500 கோடியை அல்லாஹ் ரசூலுக்காக, மார்க்க வளர்ச்சிக்காக, ஏழை எளியோர்களுக்காக, கல்வி பரவுவதற்காக, மார்க்கம் ஸ்தம்பித்து விடாமல் அது நிலை நின்று காயும் தாயுமாக நடப்பதற்கு, அந்த உபன்யாசங்களை கேட்டு மக்கள் வாழ அந்த பணம் செலவிடப்பட்டிருந்தால் 500 கோடி அல்ல, 500 கோடி மில்லியன் அளவிற்கு அல்லாஹ் அவனுக்கு பொருளுக்கு பாதுகாப்பு கொடுத்துருப்பான். இதுக்கெல்லாம் காரணம் தாந்தோன்றித்தனமான அசட்டு நம்பிக்கை. மனிதன் எப்படி படைக்கப்பட்டான், அல்லாஹ் எப்படி படைத்தான், அந்த மனிதனுடைய மூலங்கள் என்ன, அந்த மனிதனுக்காக வேண்டி இந்த உலகத்தில் என்னென்ன செய்தி வைத்திருந்தான் அல்லாஹ், அதை மனிதன் கொஞ்சமும் கூட சிந்திப்பது கிடையாது. அதனால் தான் ஒரு அற்புதமான ஆயத்தில் வட்டுருக்கமான மனிதர்களுக்கு நெத்தியடி ஒன்று கொடுக்குறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபிஹின் அக்ஃபாலுஹா. இந்த குர்ஆனை சீர்திருத்தத்திற்காக, மார்க்க நிபுணத்துவத்திற்காக நாம் அனுப்பியிருக்கின்றோம். உங்களுடைய உள்ளத்தில் பூட்டுக்கள் தொங்கிக் கொண்டிருக்கின்றனவா? உங்கள் உள்ளம் குருட்டாகி இருட்டாகி விட்டதா? நீங்கள் சிந்திப்பது இல்லையா என்று அல்லாஹ் கேட்குறான். இப்போது உலகத்தில் உள்ள எல்லா மக்களிலும் பலதர மக்கள் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கெல்லாம் ஒன்று யகூதி, நசரானி, மஜூசி அல்லது அஸ்னாம் சிலை வணங்கி காஃபிர், ஒரு கூட்டம் முஸ்லிம். இந்த முஸ்லிமில் எத்தனை பிரிவுகள்! அல்லாஹ்வை அஞ்சாத ஷைத்தான்கள், அல்லாஹ்வை அஞ்சுவதை போன்று நடிக்கக்கூடிய ஷைத்தான்கள். இவர்களுடைய வாழ்வின் தரங்கள் இன்றைக்கு எப்படி இருக்குது நாம் சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ்வை ரசூலை வழிபடுவதற்கு மாற்றமாக அல்லாஹ் ரசூலை நிந்திக்கின்ற கூட்டங்கள் இன்னைக்கு நிறைஞ்சிருக்கு. ஆகையினால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுடைய உள்ளங்களில் சத்தியத்தை புரிகின்ற அந்த கூற்று விளங்கவில்லையா, பூட்டுக்கள் தொங்கிக் கொண்டு பாலடைந்திருக்கான்ற கேள்வியை கேட்குறான். அப்போ நான் முஸ்லீம் அப்படின்றான். நான் என்றாலே இல்லைன்ற அர்த்தம். நாம் முஸ்லீம் என்பது இல்லைங்க. அப்போ இஸ்லாம் என்பது என்ன? அல் இஸ்லாம் இன்கியாதுல் அவாமிரிஹி வஜிதினாபின் நவாஹிஹி. ஏவலை எடுத்து விளக்கலை விடுவதற்கு பேர் இஸ்லாம்.
முஸ்லிம். முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமோன் மின் லிசானிஹி வயதிஹி, நாவாலும் கருத்தாலும் யாருக்கும் தொந்தரவு நொம்பலம் கொடுக்காதவனுக்கு பேர் முஸ்லிம். அப்போ இஸ்லாம் என்பது ஏவல் விளக்கலை எடுப்பது, முஸ்லிம் என்பது நாவாலும் கருத்தாலும் நோவினை கொடுக்காமல் இருக்குது. இந்த நான்கும் சேர்ந்து ஒரு சப்ஜெக்டிலே அடக்கப்படுவது தான் பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம். இந்த கலிமாவுடைய தாத்பரியத்தின் மூலத்தை நாம் இன்றைக்கு விளங்காத ஒரு காரணத்தால் ஷைத்தானின் ஆதிக்கங்கள் நம்மிடத்தை மேய்க்கப்பட்டு நாம் இந்த உலகத்தில் நான் நான் என்று வாழ்கிறோம். இவனை கேட்டால் சொல்லுவான் நான் முஸ்லீம். இவன் சொல்கிறது கரெக்டு தான், நான் முஸ்லீம் தானே தவிர நாம் முஸ்லீம் அல்ல. நான் என்பது இல்லை, நோ இல்லை. இந்த நோ என்பதை நான் என்று அவன் கொண்டு வர்றான். நான் என்றாலே ஷைத்தானின் நிலை. உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் இல்லைண்டா நீ வாழ்ந்துருவியான்னு கேட்குறான். பொதுவாக அல்லாஹ் ரசூலுடைய கருணையும் ரஹமத்தும் கடப்பார்வைகளும் நம்மின் மீது விழவில்லையானால் நாம் தெய்வீக கடாட்சத்தை அறிய முடியாது என்பதை நாம் விளங்கணும். நமக்கு உருவ வழிபாடு இல்லை, உருவங்கள் தெய்வங்களாக இல்லை, மனதில் கொண்ட காட்சிகளையெல்லாம் கொண்டு நாம் கடவுளாக வணங்குவதும் இல்லை. தூய்மையாக நாம் சொன்ன சொல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அங்கே எல்லாம் அடிபட்டு போயிடுச்சு. இப்போ இந்த லா என்று சொல்லக்கூடிய வார்த்தையில் உலகமும் கூட அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அல்லாஹ் தான் படைத்தான், அல்லாஹ் தான் சோதிக்கின்றான், அல்லாஹ் தான் வாழ வைக்கின்றான், அல்லாஹ் தான் ரஹமத்துக்களை கொடுக்கின்றான் என்ற நம்பிக்கையை நன்னம்பிக்கை கொண்டு வருவதற்கு பேர் ஈமான், மன உறுதி. இந்த மன உறுதி மனிதன் அல்லாஹ்வுக்காக ஆக்கி கொள்வானேயானால் அவனுக்கு 2 விதமான சீரம்சங்களை அல்லாஹ் தர்றான். ஒன்று, இவனுக்கு பேர் மூமின், பெண்ணுக்கு பேர் மூமினாத். இந்த மூமின் என்று சொன்னால் என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு ஐ யகூனு லஹுமுல் ஹியரத். அல்லாஹ் ரசூல் செய்த தீர்ப்பை, அல்லாஹ் ரசூல் கொடுத்த மார்க்கத்தை ஒரு காலமும் இவர்கள் விடமாட்டார்கள். அந்த கடைபிடித்த தீர்ப்பை இவர்கள் எடுத்து நடப்பார்கள். வஹல்ல ஹலாலஹு வஹர்ரம ஹராமஹு, ஹலாலை எடுத்து ஹராமை விடுவார்கள். இப்போ கொஞ்ச நாளாக முழு உலகத்திலையும் இந்த ஹலால் ரவுண்டு பச்சை எழுத்து எதிர்ப்புகள் கிளம்பி ஓடிக்கொண்டிருக்கு. ஆம், அது இன்று அல்ல, கியாம நொடி நாள் வரை எதிர்ப்பு வரும். இந்த ரவுண்டாக ஹலால் என்று போர்டில் போடப்பட்ட அவன் உணவளித்ததனால் அவன் முஸ்லீமாக ஆகிவிட முடியாது. ஹலால் என்ற வார்த்தையே வஹல்ல ஹலாலஹு வஹர்ரம ஹராமஹு, ஹலாலை எடுத்து ஹராமை தவிர்ந்து வாழக்கூடியவனுக்கு ஒரு பிராக்டிக்கல் செய்தி தான் அந்த ஹலால். அதை தூக்கி போர்டில் போட்டால் பிரச்சனை வருமா இல்லையா? இந்தியாவில் மட்டுமல்ல, முழு உலகத்திலும் இன்னைக்கு பிரச்சனை. எதுக்கு நீ ஹலால்னு போடுற? கல்யாணம் முடிச்சுட்டு பொண்டாட்டிக்கு முத்திரையில் அல்லது நிக்காவுடைய நோட்டீஸில் ஹலால் என்னும் பெண்ணை நான் முடித்து கொண்டேன் என்று சொல்கிறானா? இல்லை. ஹலால் என்றால் அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வாழ்வில் அவர்கள் அனுமதி இல்லாத எந்த செய்தியும் கலக்கக்கூடாது, அதுதான் ஹலால். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே வஹல்ல ஹலாலஹு வஹர்ரம ஹராமஹு, ஹராமை தவிர்ந்து ஹலாலை எடுங்க. அப்போ இவன்கிட்ட தொழுகை இல்லை, ஹோட்டல் வச்சுருக்கான், ஆடை இருக்கிறான், ஹலால் ஆகுமா? சிந்திச்சுப்பார். செயல்படக்கூடிய சட்டம் போர்டுக்கு ரவுண்டு கட்டப்பட்டுருச்சு. அப்போ இந்த ரவுண்டை விட்டு அந்த ஹலால் வெளியேறாது. அப்போ இந்த எழுத்து நாமே உத்தரவிடுறது, போடாதே, போர்டில் எடுத்துரு. அப்படி நீ போட்டால் நீ முஸ்லீம் என்று, நான் முஸ்லீம் என்று அங்கே சொல்ல முடியாது. முஸ்லீமின் நிலை என்ன? 5 கடமைகளை கடைபிடிப்பது: கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். இன்னும் இதர பொருள்கள் இருக்குது. குர்ஆன் ஓதுதல், திக்ர் செய்தல், தஸ்பீ ஓதுதல், ஃபிக்ர் செய்தல், அல்லாஹ் ரசூலை அடையக்கூடிய பாதையிலே தன் பொருள்களை இஸ்லாத்திற்காக செலவு செய்தல். இப்போ இந்த 5 10 கடமைகள் எளிதாகவே நமக்கு முன்னால் இருக்குது. அப்போ வெறும் ரவுண்டில் ஹலால்னு போட்டுட்டு இருந்தால் அவன் வீட்டு கடையில் போய் சாப்பிட முடியுமா? ஒரு தொழிலாளிகளுக்கு தெரியும் எந்த கடையில் உண்ணலாம் உண்ணக்கூடாது என்று. ஒரு இறை மறுப்பான ஒரு ஹோட்டல், உதாரணமாக
பார்ப்பனர்கள், ஆரியர்கள், ஏனையவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு, ஒரு கிராமத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட டவுனுக்கோ போகும்போது, இப்போ இன்னைக்கு தான் முஸ்லீம்கள் நிறையா ஹோட்டல் வச்சுருக்காங்க. அதுவும் காரணம் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க முடியாமல் இங்கே வந்து சம்பாதிக்கிறாங்க. ரைட்டு, அவங்க ரிஸ்க்கு எல்லாம் தர்றான். இந்த இடத்துல ஒரு காபிருடைய ஊரில் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டால் பெரும்பாலும் ஐயர்கள் ஹோட்டல் இருக்கும். அதை விட்டு வெளியே வந்தால் ஏனைய மக்களுடைய நண்பருடைய ஹோட்டல் இருக்கும். இப்போ இந்த இடத்துல போய் முட்டை கொடு, கறி கொடுன்னு ஒரு முஸ்லீம் கேட்க மாட்டான், கேட்கவே மாட்டான். அது யார்? தொழுகையாளி, அல்லாஹ்வை அஞ்சியவன். அது அல்லாதவன், பராக்காக வாழக்கூடியவன். குர்மா இருக்கா, கறி இருக்கா, தலைக்கறி இருக்கா, குடல் இருக்கான்னு கேட்பான். கேட்டால் சொல்லுவான் முஸ்லீம் தான் அறுத்தான். சரி, அறுத்தது முஸ்லீம், சமைப்பது யார்? இப்போ இந்த ஹலால் போடுறதுனாலையும் பிரச்சனை இல்லை, போடாமல் இருக்கிறதுனாலையும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஒரு பிரச்சனையாக உருவெடுத்து இஸ்லாமிய சமுதாய மக்களை நசுக்க வருதுன்னு சொல்லும்போது அது போடாமல் இருப்பது நல்லது. காரணம், எதிரடா ஒரு பல்ல குத்தலான்னு பார்ப்பான். சில பேருக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் கழுத்தையே சட்டையிலே ஊக்கு குத்தி இருப்பாங்க. அந்த ஊக்கு எடுத்து பல்லில் குத்தி இருக்கக்கூடிய, அம்பிட்டு இருக்கக்கூடிய அந்த வஸ்துவை வெளியாக்க கஷ்டப்பட்டு அதை குத்தி குத்தி எடுப்பாங்க. அது மாதிரி குஃபார்கள் முஸ்லீம்களை குத்தி குத்தி ஏதாவது ஒரு மூலையில் அவனை குறை சொல்ல முடியுமா என்று பார்க்கக்கூடிய நிலை ஏன் வருகின்றது? இஸ்லாமியர்கள் தவிக்கும் இந்த உலகம் தன்னந்தனியாக கைவிடப்பட்ட உலகம். அத்துன்யா மல்ஊன், என் உயிர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துன்யா மல்ஊன் வமா ஃபீஹா, இந்த உலகம் சபிக்கப்பட்டவை, இதில் உண்டானவையும் சபிக்கப்பட்டவை. அப்போ எதை நம்ம புழங்கலாம்? இங்கே கேள்விக்குறி வருது. அப்போ மார்க்க நிபுணர்கள் அறிஞர்கிட்ட போன, நீ தமிழில் படிச்சுட்டா அவங்க எழுதின கிதாபை வச்சு, அல்லது ஏதாவது ஒரு தொழாந்துருச்சியம் எழுதின கிதாபை வச்சு, இங்கிலீஷை வச்சு இதுதான் ஷரீஅத் என்று வட்டுருக்கமாக நாங்கள் மார்க்கத்தை அரை மணி நேரத்தில் கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், நீ கக்குசுக்கு போனால் கூட அரை மணி நேரம் வேணும். ஏடா மூதேவிக்கு பிறந்த போல அரை மணி நேரத்தில் எப்படி தர்திரியமானே உனக்கு கல்வி விளங்கும்? அலிப் என்று கற்பதற்கே 1000 ஆண்டுகளாகும். அதன் வியாக்கியானங்களை தெரிந்து கொள்வதற்கே ஆண்டுகள் போதாது, நம்முடைய ஹயாத் முடிஞ்சிடும். அதனால தான் எண்ணுயிர் தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் இல்மு இலல் அஹ்தி வல் மஹ்தி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்வி என்பது தாயின் கர்ப்ப கோளறையிலிருந்து மடியிலிருந்து கபரில் கொண்டு பிழைத்து எழுப்பி கேள்வி கேட்கும் வரை கல்வி இருக்கடா. என்ன நீ அரை மணி நேரத்தை கற்றுக் கொடுத்துருவேண்டு போடுற? இந்த இப்போ சில பேர் சொல்லுவான், நாங்கள் புலைனை அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரத்தில் கற்றுக் கொடுப்போம். ஏடா அதை பிரேக்கு போடுறதுக்கே தெரியாது. ஆக்சிலேட்டு கொடுக்குறதுக்கு போய் பிரேக்கை போட்டான், பிரேக்கை போடுறதுக்கு ஆக்சிலேட் கொடுத்துட்டான்டா, இன்னால் இல்லாயிதான். காரணம், அதை பற்றி நுணுக்கம் ஏறத்தாழ குறைந்தது எதுக்கும் ஒரு மண்டலம் இருக்குது, 40. மனிதன் பிறப்பதற்கும் 40, பிறந்து முடிந்து அவனை கழுவி குளிப்பாட்டி சுத்தமாவதுக்கு தாய் பிள்ளை சுத்தமாக 40, ஜமாத்தில் போனால் 40, பொண்டாட்டியை கல்யாணம் முடித்து முதல் சொருகிட்டாண்டா அந்த 40ஆம் நாள் விசேஷமாக 40, மவுத்தாங்கிட்டாண்டா முதல் நாளும் சாப்பாடு குஸ்கா, கடைசி 40ல் பிரியாணி, எல்லாத்திலையும் 40 ஏன் கொண்டு வந்தான் ஒரு மண்டலம். அதனால தான் அந்த காலத்தில் அறிஞர்களும் வலிமார்களும் சித்தர்களும் இந்த ஒரு மண்டலம் என்று கொண்டு வந்தாங்க. அவங்க 8 நாள் கூட்டியே சொன்னாங்க, 40க்கு 48. அப்போது 4 4 8, 4 என்ன? 1 அல்லாஹ், 2வது ரசூலுல்லாஹ் நபிமார்கள், 3வது வேதம், 4வது மனிதன். இந்த 4ஐ எடுத்து சூசகமாக ஞான அடிப்படையில் 4 ஓடி திணைத்தார்கள். 1 துனியா, 1 தாயுடைய கர்ப்பம், 2வது துனியா, 3வது கபர், 4வது மைஷர். அப்போ ஒரு மண்டலம் என்பது தாயுடைய கர்ப்பத்திலிருந்து இல்லாமையில், மண்ணிலிருந்து தாயுடைய கர்ப்பத்திலிருந்து பிறகு மைஷர் வரை 4 4 8, 48 என்பதை கொண்டு வந்தார்கள். இதை எந்த குருட்டு பயலுக்கு பிறந்த பயலாவது இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்கானா? என்னடா கல்வி ஞானங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க? மானிட சமுதாயத்தில் குர்ஆனின் எத்தனை பிரிவுகள் இருக்கின்றதோ, எத்தனை ஜுசுக்கள் இருக்கின்றதோ, எத்தனை அங்க அவயவங்களை அல்லாஹ் பிரித்து பிரித்து காண்பிக்கின்றானோ, அது 3 விஷயத்தில் தான் அடைய முடியும். 1 அமைதி, 2வது விளங்குதல்,
மூணாவது தன்னை ஜீரோவாக ஆக்கிக் கொள்ளுதல். அறிந்தும் அறியாதவனை போன்று அதை விளங்க ஆரம்பிக்கும் போது தான் அது தெரியும். ஒரு வித்து புளியாங்கொட்டை வச்சுக்கோங்க, அல்லது பலாக்கொட்டை வச்சுக்கோங்க, அல்லது மாங்கொட்டை வச்சுக்கோங்க. இந்த 3 தான் அதிகமாக நம்ம விரும்புகிறது. மற்றதை விடுங்க, கொய்யா கொட்டையெல்லாம் முடியான்னு தெரியாது நம்மளுக்கு. அந்த 3 கொட்டைகளில் ஒரு கொட்டையை நல்லா மழை பெய்யும் போது பூமிக்குள்ளே செலுத்தி வச்சிங்கன்னு சொன்னால் வெகு விரைவாக அது வளர்ந்து வரும். நீங்கள் செலுத்துறது மண்ணுக்குள்ளே. ஆனால் அந்த 3 கொட்டைகளும் விளைவது மண்ணுக்கு மேலே. அது மண்ணுக்குள் பிரிக்கப்பட்டதை நீ மண்ணுக்குள்ளே தான் போடுற, நல்லா கவனி. மண்ணுக்கு மேலே வருது. அந்த மண்ணுக்கு மேல் மரமாகி பூவாகி காயாகி பழமாகி மறுபடி உனக்கு இன்பம் தருகின்றது. எப்படி ஒரு தந்தை தாயிடத்தை சொருகி ஒரு பிள்ளையை உற்பத்தி ஆக்குற ஆணோ பெண்ணோ, அந்த ஆணோ பெண்ணோ தன்னுடைய வாழ்வை ஒரு பாலிகானதற்கு பிறகு 2 சொருகி தான் ஒரு பிள்ளையை பெக்குது. அப்போ தாய் தந்தை செஞ்ச ரகசியம் பூரா நமக்கு தெரிஞ்சிருது. ஆஹா, கல்யாணம் முடிச்சு இப்படித்தான் செஞ்சுருக்காங்க, நாமும் அதைத்தான் செய்வோம், நமது பிள்ளைகளும் அதைத்தான் செய்யும் என்ற அந்த கல்வியை உணரவே அவன் கிரடன் ஆயிடணும். அப்போ தான் அது புரியும். இல்லைண்டா என்ன செய்யாது, புரியாது. ஒரு காலத்தில் கல்யாணம் முடிச்சு வச்சா என்ன செய்யுதுன்னு கேட்பாங்க. என் நண்பன் ஒருத்தர் தான் ஜமாத்தில் போவான், அவன் பேர் கையும். கல்யாணம் முடிச்சுட்டு அந்த ராத்திரி ஃபோன் பண்ணுறான், அஜரத் கல்யாணம் முடிச்சுட்டு நாங்கள் என்ன செய்கிறதுண்டு. என்னையா குறுக்கு பயலாக இருக்க, இதை போய் என்கிட்ட கேட்குற? அலி பே தே ஃபே ஓதிருக்கேன் மதரசாவில்? ஆமாம் ஓதியிருக்கேன். அலிஃப்டா என்ன? அல்லா. பேண்டா என்ன? பரக்கத். சேண்டா என்ன? உலகத்தை தரித்து வாழுதல். இப்போ நீ கல்யாணம் முடிச்சிட்ட, கல்யாணத்தை பற்றி உள்ள கல்வி உனக்கு இல்லை இஸ்லாத்தில். நீ ஜமாத்தில் போகிற, எல்லாம் செய்கிற, அமல் செய்கிற, தஸ்பீ ஓதுற, குரான் ஓதுற, தொழுகை விடாமல் செய்கிற. ஆனால் பொண்டாட்டியை என்ன செய்கிறதுன்னு என்கிட்ட கேட்குறியா? நான் என்ன ப்ராக்டிக்கலாக செஞ்சு கொடுக்க முடியும்னு கேட்டேன். இந்த நாதாரிக்கு எதுக்கு ஒரு பசாது பண்ணுவான் இதை நான் சொல்கிறதுக்கு? பண்ணிட்டு போய் தொலைங்கடா. அப்போ அவன்கிட்ட கேட்டபோது அவன் சொன்னான், இது எப்படி ப்ராக்டிக்கல் ரீதியாக செய்ய முடியும், இது ஹராமா செய்யண்டான். அப்போ ஹராம நான் எப்படா சொல்கிறது? ஒன்று செய், ஃபோனை என்கிட்ட வச்சுக்க, உன் பொண்டாட்டிகிட்ட குசு குசுண்டு நாம் 2 பேரும் கல்யாணம் முடிச்சிட்டோம், ராத்திரியில் வந்துட்டோம், இப்போ என்னப்பா செய்யன்னு கேளுண்டேன். கல்வி உள்ள பெண்கள் விளங்கிக்கிறோம், கல்வி இல்லாத பெண்கள் போங்க அப்படின்றான். ஏன்னா இவன் வெளியில் நின்று பல வார வாழ்க்கையை நடத்தியிருப்பான். எதை ஹராமோ அதெல்லாம் பார்க்கக்கூடாதோ பார்த்துருப்பா, படங்கள், சினிமா, மற்றதெல்லாம். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை, சூழல் அப்படி இருக்குது. அப்போ அந்த பெண்ணிட்ட கேட்டவுடனே அந்த சொல்லிச்சு, ஃபோனை நூற்றுருங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஃபோனை போட்டால் எனக்கு சேர்க்குமே. நூற்றுட்டான். கொஞ்சம் நேரத்தில் விஷயத்தை முடிச்சுட்டான். காலையில் ஒரு 10 மணிக்கு ஃபோன் போட்டேன். என்னடா கையம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். என்ன மோலானா, நான் இப்படி செஞ்சேன், சொருகிட்டேன்டா. அதுதான்டா, ஒரு பேனா கடையில் வாங்குகிறோம், புதுசாக அதை பற்றி தெரியல. சார் எப்படி திறக்கன்னா கடைக்காரன் சொல்லுவான். கடைக்காரன் தான் சொல்லுவானே தவிர நான் சொல்ல முடியாது. நான் வேண்டாம் உன்கிட்ட இருந்து பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவொடனே உளுந்து சிரிச்சிட்டு, இதுதான் உலகமா அப்படின்லாம். அது உலகம் மட்டும் இல்லைடா, அது சொர்க்கம் வரை போகுது. சொர்க்கத்தின் நமூனாக்களில் நடுப்பகுதியில் அது பாதின்னு சொன்னவொடனே அவன் பிரமிச்சு போயிட்டான். எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், கல்வி என்பது அல் அகுதி இலல் மகிதி. தாயுடைய கர்ப்பத்திலிருந்து, பிறந்ததிலிருந்து, சுடுகாடிலிருந்து, கபரஸ்தான அடியிலிருந்து பிறகு மனுஷர் வரைக்கும் இருக்குது. நீ எப்படி இந்த கல்வியை உணர்வ? சகோதரர்களே, முன்னால் கூறப்பட்ட ஆயத்தின் சாரம்ச சீர்திருத்தங்களை ஒரு மனிதன் விளங்குவானேயானால், அல்லாஹ்வுடைய அந்த அனுகிரகத்தை தான் விளங்கி இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்து உயர்ந்த மன்னனாக தீனிலே கல்வியிலே அவனை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையை தான் எண்ணியிருத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தலபுல் இல்மி ஃபரீலா அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. இந்த அடிப்படையில் சத்தியத்தை கேட்டு வாழ்வதற்கு நாம் அன்பு, அறம், அமைதி, ஆணவம், அகம்பாவம், ஷைத்தானின் தீய குணம் வேறறுத்து முன்னால் கூறப்பட்ட 3 குணங்களை தனதாக்கி நாம் வெற்றி பெற முயற்சிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அருள் வாளிப்பதோடு இன்ஷா அல்லாஹ் மானிடனின் அற்புத படைப்பு என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து விளக்கம் கிடைக்கும். அல்லாஹ் நம்மை சாலிஹீன்களாக, சாந்தியுடைய மக்களாக, நம்
நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பேத்தி கியாம நொடி நாள் வரை முழு சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் அருள் பாலிப்பதோடு அவனுடைய படைப்பீடங்களுக்கு இயற்கையின் அதாபுகளிலிருந்தும் சீற்றங்களிலிருந்தும் நாம் செய்கின்ற பாவத்தால் கொந்தளிக்கின்ற உலகத்தின் கொந்தளிப்புகளிலிருந்தும் சலாமத்தையும் அஃபுவையும் ஆஃபியத்தையும் வழங்கி நம்முடைய அமல்களை தூய்மையாக ஆக்கி எண்ணம் முஹ்லிஸாக ஆக்க அல்லாஹ் அது பொருள்வானவன். நமக்கு நல்லோர்கள் நாதாக்களுடைய பார்வை துவா கிடைக்கட்டும். வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஉனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.